எம்பி அர்ச்சுனா அவர்கள் திருப்பி இலங்கைக்கு வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லி முழுமையான விளக்கம் தந்திருக்காரு. அது மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்குமே இருக்கு. தமிழர்கள் சார்ந்து, அதாவது ஈழத்தமிழர்கள் சார்ந்து முக்கியமான விடயம் ஒன்று ஐநாவில் பேசப்பட்டிருக்கு. அது மிக மிக ரகசியம். வணக்க மக்களை, நான் விஜயதரன். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இரவு 11 மணிக்கும் 11:30க்கும் இடையில முகநூல் பகுதியில ஒரு நேரலைக்கு வந்திருந்தாங்க. நிச்சயமாக அந்த நேரலையில மிகப்பெரிய என்ன சொல்றது ரகசியங்களை வெளியிட்டிருந்தாங்க. நிச்சயமாக அந்த வீடியோ பதிவை எங்களுடைய யூடியூப் சேனல்ல பதிய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதன் அடிப்படையில் இரவு அந்த வீடியோ எங்களுடைய யூடியூப் சேனல்ல பகிர முடியல. நிச்சயமாக என்னுடைய விஜய் ரிப்போர்ட் யூடியூப் சேனல்ல அது சம்பந்தமான முழுமையான வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு. போய் பாருங்க. உங்களுக்கு அவர் சில நபர்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் என்ன சொல்றது அவரோட முகநூல்ல நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்தவர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்காதவர்கள் விஜய் ரிப்போர்ட் யூடியூப் சேனல்ல அவருடைய நேரலை முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. போய் பாருங்க. பார்த்துட்டு நமக்கு ஒரு ஆதரவு தாங்க. அந்த என்ன சொல்றது அவர் நேற்று பேசின விடயங்கள், முக்கியமான விடயங்கள் என்னன்னு சொன்னா, திருப்பி இலங்கைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அர்ச்சுனா அவர்கள் வருவாரா, என்ன திருப்பி வரமாட்டார்னு சொல்லி ஏகப்பட்ட பேரால விமர்சனம் வைக்கப்படுதாம். அதன் அடிப்படையில நான் திருப்பி வருவேனா வரமாட்டாருன்னு சொல்லி முழுமையான விளக்கம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் எவ்வாறு என்ன சொல்றது ஜெனீவாவுக்கு போனேன், என்னத்துக்காக போனேன். சில நபர்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, நீ போய் உன்னுடைய சொந்த என்ன தேவைக்காகத்தான் ஜெனீவாவுக்கு போயிருக்க, அதாவது ஐநாவில் போய் உன்னுடைய குடும்ப சம்பந்தமா உன்னுடைய சொந்த விடயத்தை தான் நீ அங்க சொல்றது பதிவு செஞ்சிருக்கிற ஒரு முறைப்பாடாக தமிழர்களுக்காக நீ ஜெனீவாவுக்கு போகலன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் தன் மீது விமர்சனம் வைப்பதாகவும் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள். தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. நான் மாறி வைத்திய அதிகாரின்னு சொன்னோன்னா எனக்கு பேசுறாங்க. உண்மையாவே அவர் வைத்திய அதிகாரி தான். தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் என்றைக்குமே படிச்ச பட்டம் போகாது. அவர் முன்னாள் வைத்திய அதிகாரி. அதை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க இதுல வருவீங்க, போட்டோன்னே வருவீங்க, என்ன கேவலப்படுத்துவீங்க எனக்கு தெரியும். ஆனா அவர் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி தான். என்றைக்குமே அவர் படிச்ச பட்டம் என்றைக்குமே அழியாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும். கல்வி என்றைக்குமே அவரை விட்டு போகாது. ஏன்னா அவர் பல்கலைக்கழகத்துல அந்த பட்டம் வேண்டிட்டாருன்னு சொன்னா அதை எவராலையும் அழிக்க முடியாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவர் வேலையில மட்டும்தான் இல்லை, அவருடைய பட்டம் வைத்தியர் என்ற பட்டம் என்றைக்குமே இருக்கு. அதை கவனத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம யாரை நம்பி நான் ஜெனீவாவுக்கு போனேன், அவர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்னு சொல்லி முழுமையான விளக்கங்கள் கொடுத்திருக்காரு. கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் திருப்பி இலங்கைக்கு வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லி முழுமையான விளக்கம் தந்திருக்காரு. அது மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்குமே இருக்கு. நிச்சயமாக அது ஒரு என்ன சொல்றது அதிர்ச்சியிலேயே அந்த வீடியோ முடிச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில எதுவுமே நடக்கலாம். அதன் அடிப்படையில என்னென்ன விடயங்கள், நான் எவ்வாறு அங்க போனேன், இன்னொரு முக்கியமான விடயம் சொல்லியிருக்காரு. தமிழர்கள் சார்ந்து, அதாவது ஈழத்தமிழர்கள் சார்ந்து முக்கியமான விடயம் ஒன்று ஐநாவில் பேசப்பட்டிருக்கு. அது மிக மிக ரகசியம். அதை உடனடியாக வெளிப்படுத்த முடியாது. அப்ப தன்னை இழிவுபடுத்துறவர்களுக்கு அது தெரியாமல் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று தெளிவான புரிஞ்சு கொடுங்க. நேற்று நான் போட்ட வீடியோல ஒரு அண்ணாவா ஆரம்பம் தெரியல, எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னா, கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் ஜெனீவால பேசினது உங்களுக்கு தெரியாட்டி தயவு செய்து வீடியோ பதிவு செய்யாதுங்க. நிச்சயமாக தெரியாது. என்ன பிரச்சனை சொன்னா, அவர் என்ன பேசினார்ன்றது வீடியோ ஆதாரம் வராத பட்சத்துல அது சம்பந்தமாக ரிவ்யூவோ ரிப்போர்ட்டோ பண்ண முடியாது. அதன் அடிப்படையில நான் ஒரு எதிர்ப்பு குரல் அடிப்படையில தான் நான் சொல்லியிருந்தேன். கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் தமிழர்களுக்காக பேச வாய்ப்பு கிடைச்சிருந்தா நிச்சயமாக பேசியிருப்பாரு. தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக முறைப்பாடு செஞ்சது அது வேற விடயம். அது மட்டும் இல்லாம அவர் தமிழர்கள் சார்ந்து ஜெனீவால பேசுறதுக்கு அனுமதி கிடைக்கப்பட்டிருந்தா நிச்சயமாக பேசியிருப்பாருன்னு சொல்லி தான் அந்த வீடியோ பதிவு செஞ்சுனா. அதன் அடிப்படையில கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களும் அதைத்தான் தெளிவுபடுத்துறாரு. நான் பேசியிருக்கேன், அந்த என்ன விடயம் பேசியிருக்கேன்னு சொல்லி வெளியில சொல்ல முடியாது, மிக மிக ரகசியம். அதை இப்ப வெளியிட்டா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக முடியும்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில நாம எதுவும் தவறாக வீடியோ பதிவு செய்யறேன்னு சொல்லி நான் நம்புறேன். நிச்சயமாக என்ன சொல்றது விஜய் ரிப்போர்ட்ல நேற்று கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் இரவு நேரத்துல விட்ட நேரலை பதிவு செய்யப்பட்டிருக்கு. உள்ளவே பாருங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நிச்சயமாக இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு தாரதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய்.